இது வந்து கடையோட செட்டிங். கஸ்டமர் வந்து என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது. இந்த மரத்தை பார்த்தீங்களா, இந்த மரத்தை அப்படியே வெட்டாமையே அழகாக அந்த மரத்து இதிலே செட் பண்ணியாச்சு. அந்த மரத்தோட இலையெல்லாம் உழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செட்டிங்கு அப்படி செட் பண்ணியிருக்கு பாருங்கள். எல்லாமே இருக்குது இங்கே. கஸ்டமர் இப்படி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பழைய காலத்தில் ஊறல் போட்டு வச்சுருக்குது. இதெல்லாம் ரேட்டு. இந்த கடை வந்து நல்ல இயற்கை அழகோடு இருக்கும். இது வந்து ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது இங்கே. அந்த பாருங்கள், வெளியே தெரியுதுங்களா? இந்த மலையில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த அங்கே தெரியுது பாருங்கள், அந்த ஒரு கோயில் மலை மேலே. அந்த கோயிலுக்கு வந்து இங்கே நிறைய பேர் வருவாங்க. அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல சொந்த இடத்துல ஓனர் ஒரு கடையை கட்டிட்டார். நல்லா இயற்கை இது மாதிரியே இருக்கும் எல்லாமே செட்டிங். இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ். மொத்தம் 15 ரூம் இருக்குது. டேபிள் வந்து ஒரு 10 டேபிள் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே எல்லாம் ரூமில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆமாம், இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல ஒரு அடிப்பம்பு இருக்குது, தண்ணி இது பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குங்க. பச்சை மிளகா தான் இங்கே ரொம்ப நிறையா வளருது. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பச்சை மிளகா பாருங்கள் எப்படி செம்ம காரமாக இருக்கும். ஆனால் அந்த மிளகா அந்த இடத்துல தான் நம்மளோட இடம் போட்டிருக்கு. இந்த இடம் இதுதான் நம்ம ரொட்டி வீசுகிற இடம். இண்டியன் புரோட்டா. இதெல்லாம் ரூமு, அது ரூமு. மாடியில் எல்லாம் ரூமு. இதுதான் எங்கள் ஓனர் மேடம். ரொம்ப நல்லவங்க, நல்லா பேசுவாங்க. இந்த கடை வந்து இயற்கை அழகோடு சேர்ந்த கடை. மைனாக்கள், சிட்டுக்குருவி சத்தங்கள், அதோட இரைச்சல் நல்லா அழகாக செட் பண்ணிட்டாங்க. இயற்கையாக இருக்குது, இயற்கையான இடம். சுற்றிலும் மலை பாருங்க. இப்போ மணி இங்கே வந்து கரெக்டாக 6 மணி. நல்ல ஒரு இயற்கை சூழல். இது வந்து நம்ம கடைக்கு தேவையான கீரை வகைகள், பீக்கங்காய், தட்டைப்பயிறு எல்லாம் இதில் தான் போடுவாங்க. அது வந்து ஓனரோட அம்மாவும் அப்பாவும் இங்கேயே தான் இருக்காங்க. அவங்களோட இடம் தான் இது எல்லாமே. அதனால் எல்லாமே இங்கே அவங்களாம் இயற்கையாக எல்லாமே இது பண்ணுறாங்க. அந்த எதிர்த்தாப்பில் வாத்து வேணும்னா இங்கே வாத்து பிடிச்சிக்குவாங்க. உள்ளே நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல. நான் உள்ளே போய் காட்டுறேன். சத்தம் போடுது பாருங்கள். நம்ம அதுக்கிட்ட போன வாட்டி சத்தம் போடுது. இங்கே வந்து பரவாயில்ல. இந்த கடை வந்து கஸ்டமர் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளார வரணும், காட்டுக்குள்ளார. இருந்தாலும் எல்லா கஸ்டமரும் காரில் வந்துடுறாங்க. இங்கே சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இங்கே நல்லா லைக் பண்ணி வராங்க. அந்த சைடு வந்து திராட்சை தோட்டம் போட்டிருக்காங்க. அந்த முன்னாலேயும் இருக்குது, இந்த எதிர்த்தாப்புலேயும் இருக்குது. இதுதான் ஓனரோட வீடு. இங்கேயே இருக்குது. அவங்க அம்மா அப்பா ஓனர் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே கடை தான். அது பில்டிங்கே நம்ம சொந்த பில்டிங்காக கட்டிட்டாங்க ஓனர். ஓகே, பாருங்கள் சைனா எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். நமக்கு வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைனாவை பற்றி வேலைவாய்ப்பு எது என்கொயரி இருந்தால் கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்டில் பதில் சொல்கிறேன்.